வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்மடியில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சுங்களேன், டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு செக்மெண்ட்டில் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறையவே யூனிக்கான பைக்குகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த பைக் வந்து இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சில பைக்குகளும் இருக்குது. அதனால் தெரிஞ்சு முடிச்சு உங்களுக்கு அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இல்லைட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உரிமை இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, இந்த லிஸ்டிங்கில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹோண்டாவோட CB350 RS. ஆமாங்க, இந்த ஒரு 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு கிளாசிக் லுக் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட CB350 RS நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு கிளாசிக் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வண்டியோட அந்த ஒரு டிசைனில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் நிச்சயமாக எந்தவித குறையுமே இல்லை, அந்த ஒரு விஷயத்துலையும் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 350 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேயர் கிளட்ச், கீர் அண்ட் கிளட்ச் இன்ஜின் எல்லாமே ஓவராலாக செம்ம. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இந்த இன்ஜினால 20.78 bhp ஆஃப் பவர்ஸும் 13 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 135 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு அந்த லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் டாப் புஷ் பண்ணுறீங்கப்போ டாப் எண்டில் அந்த அளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வெஹிக்கிள் கிடையாது. இது வந்து அந்த ஒரு கிளாசிக்னஸ் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண அந்த ஒரு இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினில் லோ அண்ட் மிட் ஏரியாவை நல்ல ஃபோக்கஸ்டாக வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு இன்ஜினில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, இந்த வண்டியோட அந்த ஒரு சைலன்சர் நோட். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைலன்சர் நோட்டுங்க. நிச்சயமாகவே ராயல் என்ஃபீல்டுக்கு அடுத்து எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஒரு சைலன்சர் நோட்னா அது ஹோண்டாவோட CB350 RSன்னு தான் சொல்லுவேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் ஒரு 36 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 350 சிசி செக்மெண்ட்டுக்கு 36ன்றது நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ் தான். நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி எடுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் தான், டுவெல் சேனல் ABS தான், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே வருதுன்றதுனால பிரேக்கிங்லையும் சும்மா சொல்லலாது ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 179 kg, சீட் ஹைட்டு 800 mm. வண்டியோட ஹேண்டலிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், ரொம்பவும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு ரீஜனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 2,51,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியன்ட்டு ஒரு 2,56,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு அண்டர் 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு கிளாசிக் லுக் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட CB350 RS உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்டிங்கில் நம்ம இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட டாமினர் 400. ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்லேயே க்ரூசிங்க்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட டாமினர் 400 தான் இருக்கும். ஆமாம், இது ஒரு 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு வந்துட்டீங்க. இந்த ஒரு செக்மெண்ட்டில் நான் லாங் ட்ரைவ் பர்போஸுக்குனே ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறேன்றப்ப நீங்கள் கண்ணை மூட்டு பஜாஜோட டாமினர் 400 சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் இந்த வண்டியில் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு டிசைனிங்கில் வருது. உங்களுக்கு வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் தான் தருது. அதனால் வண்டியோட லுக்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக குறை இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் க்ரூசிங்கு எந்த அளவுக்கு பக்காவாக கொடுக்கணுமோ அது அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. பில்லியன் பொறுத்த அளவுக்கு பில்லியனுமே ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 373.3 சிசி, அதான் அரௌண்டாக சொல்லணும்னா ஒரு 400 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச்மே பேர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு சொல்லணும்னா வச்சுங்களேன், அந்த ஒரு KTM கிட்டேருந்து டெரைவ் பண்ணி எடுத்து பஜாஜால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஜின் இந்த ஒரு இன்ஜின். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த இன்ஜினெலாம் பார்க்கும்போது ஒரு 29.42 bhp ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து ஒரு 35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பவர் ஃபிகர்ஸ் தான். பட் ஆனால் இந்த ஒரு 400 சிசி செக்மெண்ட்டில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து எடுக்கிறீங்கன்றப்ப நான் டாமினர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்.
பர்ஃபார்மன்ஸ்ன்றப்ப இந்த வண்டியில் டாப் எண்டில் அந்த அளவுக்குலாம் சொல்லும்படி இருக்காது. காம்படிட்டர்ஸை பார்க்கும்போது ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு க்ரூசிங்க்குனே ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்கன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த வண்டியில் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது. கொஞ்சம் ஒரு லீனியரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டோனாக தான் இருக்கும். அதனால் பர்ஃபார்மன்ஸ்ன்றப்ப இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் க்ரூசிங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஜாஜ் டாமினர் 400 பெஸ்ட்டு ஏன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 155 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் வண்டியில் நிச்சயமாகவே அதுக்கு மேலேயும் போக முடியுது லைட்டாக. பட் உங்களால் க்ரூசிங் ஸ்பீடு நீங்கள் ஒரு 120, 100, 120 இது மாதிரி ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் வண்டி மாட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பஜாஜ் டாமினரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 30 km/லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. 400 cc அதுவும் இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற அந்த ஒரு க்ரூசிங் எபிலிட்டிக்கு 30 km/லிட்டர்ன்றது நல்ல ஒரு மைலேஜ். அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த வண்டியில் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதோட கூட பெட்டர் மைலேஜ் எடுக்கலாம். பட் இன்னொரு விஷயம், சிட்டிக்குள்ளே நிறுத்தி ஓட்டுறதுக்கு நிச்சயமாக இந்த வண்டி செட்டே ஆகாது. சிட்டி யூஸுக்கும் வேணும், எனக்கு ஹைவே யூஸுக்கும் ரெண்டுத்துக்கும் வேணுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா டாமினர் அந்தளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து ஹைவேனா சூப்பராக இருக்கும். பட் அந்த ஹைவே தள்ளி உள்ள ரோட்டுக்கு, அதான் நம்ம ஊர் மெயின் ரோட்லாம் வரீங்கன்றப்ப டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பேட் ரோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கோ அந்த அளவுக்கு இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். பட் ஹைவேக்குன்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS தான், பிரேக்கிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல ஒரு பைட் இருக்குதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 193 kgs கிட்ட வருது. இப்போ தெரியுதா நான் ஏன் சிட்டிக்குள்ளே அந்த அளவுக்கு இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு. வண்டியோட வெயிட் அதிகம், கீழே போட்டினாலும் தூக்குறது கஷ்டம், ஒரு சின்ன கட்டிங்கில் இந்த வண்டியை திருப்புறதும் கஷ்டம், கொஞ்சம் டேர்னிங் ரேடியஸ் இந்த வண்டிக்கு அதிகம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 800 mm கிட்ட தான் வருதுன்றப்ப இதோட சீட் ஹைட்டுமே நிச்சயமாக ஓகே தான் பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தான். இதை பொறுத்த அளவுக்கு ஆன் ரோடு ஒரு 2,81,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் மோட்டர் சைக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறப்ப இந்த பஜாஜோட டாமினர் 400 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு KTMோட அட்வென்ச்சர் 250. ஆமாங்க, இந்த ஒரு பைக் பற்றி சொன்னால் வச்சுன்னா இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் அட்வென்ச்சருக்குன்னு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு டூ வீலர் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த KTMோட அட்வென்ச்சர் 250 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த KTMோட அட்வென்ச்சர் 398 அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் இருக்காது. லிட்டரலி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், சின்ன அந்த ஒரு எலமெண்ட் சேஞ்சஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வண்டியோட டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு 248.76 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட மூலமே உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 29.63 bhp வருஷன் 24 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் என்ன ஒரு 140 வரைக்கும் போக முடியுதுன்னு சொல்கிறாங்க. பட் போகுது. பட் அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த அளவுக்கு டாப் ஸ்பீடு விஷயம் கிடையாது. அந்த வண்டியில் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் பர்பஸ் எதை மாதிரி ஒரு மட் சர்ஃபேஸில் போனாலும் சர்வைவல் பண்ணி வரணும், அதுதான் ஒரு விஷயம். அந்த விஷயம் இந்த வண்டியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 30 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப மேபி ஒரு 35 கூட ஒரு சில பேருக்கு தந்ததாக சொல்லியிருக்காங்க. பட் நான் தான் நீங்கள் க்ரூசிங்கில் டீசெண்டாக போகணும். பட் ஆனால் நீங்கள் ஆஃப் ரோடில் இறங்கி இந்த மாதிரி சகதி சேர்லாம் இறங்கி கிளிக்கிறீங்கன்றப்ப மைலேஜும் கிளின்னு கிழிச்சிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு டுவெல் டிஸ்க் டுவெல் சேனல் ABS பிரேக்கிங் வைஸ் நோ வரி நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க KTM பொறுத்த அளவுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஒரு 177 kgs கிட்ட வருது. சீட் ஹைட்டு 834 mm. இதில் உங்களுக்கு லோ சீட் ஹைட் வேரியண்ட்டும் இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த வேரியண்ட்டோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகம், ஷார்ட் ரைடர்ஸுக்கு நிச்சயமாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் லோ சீட் ஹைட் போகிறீங்கன்றப்ப அது இதை விட ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷார்ட் ரைடர்ஸுக்கு. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களா, இதில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தான் அரௌண்ட் ஒரு எவ்வளோனா வச்சுங்களா ஒரு 2,96,000 வரைக்கும் வருது. எட்ஜ் ஆஃப் அவர் லிமிட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்படியே அந்த அரௌண்ட் ஒரு 3 lakh பட்ஜெட் கிட்ட இருக்கிற நல்ல ஒரு பைக்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு பைக்கை. லோ சீட் ஹைட் வேரியண்ட்டும் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, இதே ப்ரைஸிங் தான் கிட்டத்தட்ட அதுவுமே வரும். சரி, ஓகே. இப்போ வாங்க இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிஸ்டிங்கில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு டிவிஎஸோட அப்பாச்சி RTR
310 ஆமாங்க. இந்த ஒரு பைக் பற்றி சொல்லணும்னா வச்சுக்கலாம், இந்த ஒரு அண்டர் 3 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ், அதுக்கடுத்து பெஸ்ட் லுக்கு ஆமாங்க. என்னுடைய லுக்கு இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்லா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்க்குறீங்கன்றப்ப நிச்சயமாக இதோடைய டிசைன் பிடிக்கும். அப்படியே ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனாக இருக்கும். எப்படின்னா அந்த நம்ம ஒரு சில படம்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கார்லாம் அப்படியே ரோபோட் மாதிரி மாறுமே, அது என்ன படம், அது டெர்மினேட்டரோ என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை மாதிரி படத்தில் எப்படி அந்த ஒரு டிசைன் டோன்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்டாக அப்படியே ஒரு அக்ரெசிவ் டோனில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைனுமே அப்படியே ஒரு டெர்மினேட்டரா அது என்னன்னு தெரியல, அதை விடுங்க. சரி ஓகே, இந்த வண்டியோட டிசைன் வந்து நல்லா அந்த ஒரு ஷார்ப்டாக அந்த ஒரு பயங்கர அக்ரெசிவாகவே இருக்கும். வண்டி பார்க்குறதுக்கு நிச்சயமாக ரோட்டில் ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தாளுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 310 சிசி, அக்யூரேட்டாக சொல்லணும் ஒரு 312.12 சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட ஒரு 35.8 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 28.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 150 km/h, பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு சொல்லணும்னா வச்சிங்களா, இந்த ஒரு 310 சிசியில் இதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், பட் காம்படிட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்து எடுக்கிறீங்கிறப்போ ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் யாருன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன் சொல்லப்போனால். பட் ஆனால் இந்த வண்டியோட ஹைலைட்டே இந்த வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சரும், அதுக்கடுத்து இந்த வண்டியோட டிசைனும் தான். நிச்சயமாக இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுறீங்கன்றப்ப ஒரு யூனிக்கான ஃபீல் கொடுக்கும் ரோட்டில். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு லெவல் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இந்த வண்டியை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் அதை பாருங்கள், அதில் நான் இன்னும் ஒரு டீட்டெயிலாக பேசியிருப்பேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு டுவெல் டிஸ்க், டுவெல் சேனல் ஏபிஎஸ், பிரேக்கிங்கில் எந்த குறையில நல்லாவே பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் வச்சுங்களேன், இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து BMW கிட்ட வந்து ஷேர் பண்ணது. ஆமாங்க, இந்த ஒரு பைக்கு, அதுக்கடுத்து இந்த RRன்னு ஒரு பைக் இருக்கும், அதெல்லாம் நிறையவே இந்த BMWயோட ஷேர் பண்ண ஒரு பைக்கு தான். சொல்லப்போனால் அவங்க தான் கிரியேட்டர், இவங்க லைட்டாக அப்படியே பேச்சிங் பண்ணி விற்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஒரு 169 kgs கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட வெயிட்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் தான். 310 சிசிக்கு 169ன்றது ஓரளவுக்கு ஓகே. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 800 mm தான்றப்ப ஓகேவாக இருக்கும். வண்டியோட ஹேண்டிலிங் பெரிய கஷ்டம்லாம் இருக்க போதில்ல, பட் பர்ஃபார்மன்ஸ் பைக்கு அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். பிகினர்ஸுக்கு அந்தளவுக்கு அட்ஜஸ்டபிள் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களால் முடியினா வாங்குங்கப்பா, பட் ஆனால் ஸ்லோவாக ஓட்டி பழங்க, அவ்வளோதான் நான் சொல்கிற ஒரு விஷயம். சரி வாங்க வண்டியோட ப்ரைஸிங் பார்ப்போம். வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 2,81,000 வரைக்கும் வருது. டாப்பு போகிறேன்றப்ப அது வந்து ஒரு 3,17,000 போயிடுது. இதுனப்பா நம்ம பட்ஜெட் விட்டு வெளியே போகுதுன்னு கேட்டிங்கன்னா டாப் வேரியன்ட் விட்டுங்க. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்னு பார்க்கும்போது நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்குது இல்லைங்களா. பட் ஆனால் இந்த ஒரு பைக்கை நான் சேர்க்கணும்னு நினச்சேன், ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் பெட்டராக இருக்குன்றதுனால தான் இதை நான் ஒரு சேர்த்தேன். அதனால தான் டாப் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே பேஸ் வேரியன்ட்டையாவது சேர்ப்போன்றதுக்காக சேர்த்துருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம மார்க்கெட்டோட ஒரு புது வரவுனே சொல்லலாம், அதுதான் நம்மளுடைய ட்ரைம் ஸ்பீட் 400 ஆமாங்க. இந்த லிஸ்டிங்கில் நான் இந்த பைக்குக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்ததுக்கான காரணம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஒரு 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய விஷயத்தில் எங்களோட அந்த ஒரு பெட்டரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல அந்த ஒரு கெஃபே ரேசர் டோனிங்கில் எடுத்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் எந்த வித பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லலாம். சூப்பர் ரிஜினான ஒரு பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையும் ட்ரைம்ப் அவங்க ஒரு ஃபாரின் பிராண்டுன்றதை பக்காவாக நிரூபிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 398 அதான் அக்யூரேட்டாக சொல்லணும், அப்படி ரவுண்டாக சொல்லணும் ஒரு 400 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின், 2 வால்ல 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச், பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 29.56 bhp ஆஃப் பவர்ஸ், அதுக்கடுத்து 37.29ல 39.56, அதுக்கடுத்து 37.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. மழை பெய்யறதுனால கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது. சரி ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்த்தோம். டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு 170 km/h. இந்த ஒரு 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் அரௌண்ட் ஒரு 30 km/lit வரைக்கும் சொல்கிறாங்க. பட் வண்டியோட மைலேஜ் எதிர்பார்த்து எடுக்கிறவங்களாம் இந்த ஒரு செக்மெண்ட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க. மைலேஜ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லோயர் செக்மெண்ட் போயிடுங்கப்பா, அப்போ தான் நல்லா இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான், பிரேக்கிங்லேயே நிச்சயமாக எந்த வித குறையும் இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 176 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் ஒரு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட ஹேண்டலிங்கும்
இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். சீட் ஹைட் அதுலேயும் கொஞ்சம் லோவாகவே இருக்குதுன்றப்ப நிச்சயமாக ஷார்ட் ரைடர்ஸுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான் 2,88,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிறதுல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு யூனிக் லுக்கிங் கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டைம் ஸ்பீட் 400 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கொஞ்சம் மழை பெய்யுதுன்றதுனால வாய்ஸ் ஓவர் அந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். மேபி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கான், பட் நான் எடிட்டிங்கில் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணுறேன். இருந்தாலும் மழை பெய்யுதுன்றது நல்ல ஒரு விஷயம் தான். இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் இது பண்ணிடுச்சு, பட் இருந்தாலும் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிப்போம். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you later.